ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். பணம் பணம் பணம். இந்த காலத்தில் பணத்தை சம்பாதிக்கிறத விட பணத்தை சேவ் பண்ண தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம எங்கே அதிகமாக பணத்தை செலவு பண்ணுறோன்னா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் தான். நம்ம படிக்கல, அதனால் பசங்களை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்காக பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம். அதை நம்ம குறைச்சாலே போதும். ஏன்னா படிக்கிற பசங்க எங்கன்னா படிக்கும். அதில் ஓரளவுக்கு மீடியமான ஸ்கூலில் நம்ம சேர்த்தாலே போதும், நம்ம பாதி பணத்தை மிச்சப்படுத்தலாம். அதுவும் நம்ம அவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டு ஈவன் அவ்வளோ பெரிய ஸ்கூல் சேர்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு டியூஷன் அனுப்புகிறோம். மாதம் டியூஷன் ஃபீஸ் பார்த்தா ஒரு 2000 3000 அது தனியாக செலவு பண்ணுறோம். பேங்க் ஃபீஸ் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம வாங்குற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத பாதி பணத்தை மிச்சப்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் தான். கார், பைக்கு பெட்ரோல் போட்டு நம்ம வாங்குற சம்பளத்தில் பாதி காசை செலவு பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம பைக் அது போல் ட்ரை பண்ணால் கொஞ்சம் காசு மிச்சப்படுத்தலாம். இபி பில் அந்தளவுக்கு எதிராது. அடுத்தபடியாக ஹோட்டல் ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது தான் ஒரு பெரிய இடமே, காசு போகிற இடமே அதுதான். சில பேர் டெய்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. பட் அது எந்தளவுக்கு அவங்களுக்கு கட்டுப்படியாகவோ தெரில. அதை நம்ம குறைச்சாலே பாதி காசை நம்ம செலவு பண்ணால் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் எதுவும் புதுசாக எதுவும் சொல்ல வரல. அதுக்காக ஒரு காசை இது போல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் தான் காசு அதிகமாக செலவாகுது. இதை நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாலே போதும், நம்ம சம்பளத்தில் பாதி காசு சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.